மனுஷ உருவில் இருக்கிற கடவுளை பற்றி பேசின மனதை உருக்கிற 5 திரைப்படங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம கஷ்டத்தில் இருக்கப்போ யாராவது ஒருத்தர் வந்து நம்ம காப்பாற்ற மாட்டாங்களான்னு தோணும். அந்த ஒரு நம்பிக்கை தான் தெய்வம். கடவுள் தூண்லையும் இருப்பார், துரும்பலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட முக்கியமாக அவர் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம செய்கிற அன்புலையும் இருக்காருன்னு புரிய வச்ச 5 அழகான படங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல 5வது இடத்துல இருக்கிற படம் பேர் PK 2014 வந்த படம். கடவுள் பெயரால் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற சில தவறான விஷயங்களை ஒரு ஏலியன் மூலமாக ரொம்ப அழகாக கேள்வி கேட்ட படம் தான் PK. உண்மையான கடவுள் யாரு, அவர் எங்கே இருக்கிறாருங்கிறத ஒரு சின்ன சிரிப்போட நம்ம மனசில் பதிய வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல 4வது இடத்துல இருக்கிற படம் பேர் ஓ மை கடவுளே 2020 வந்த படம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு செஞ்சுட்டா கடவுள் நேரில் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? கடவுளை ஒரு நண்பனாக பார்த்தா இந்த படம் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் அவர் கூடவே இருக்கான்னு புரிய வச்ச ஒரு கியூட்டான படம் இது. இந்த இடத்துல 3வது இடத்துல இருக்கிற படம் பேர் பஜ்ரங்கி பைஜான் 2015 வந்த படம். கடவுள் மேலே இருக்கிற அதீத பக்தி ஒரு குழந்தையை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போக வைக்கும் சொல்லி உணர்த்தின படம் இது. மதம், நாடு எல்லாத்தையும் தாண்டி மனித நேயமே உண்மையான தெய்வ வழிபாடுன்னு நம்ம கண்ணில் தண்ணி வர வச்ச படம் இது. இந்த இடத்துல 2வது இடத்துல இருக்கிற படம் பேர் காந்தாரா 2022 வந்த படம். நம்ம மண்ணோட தெய்வத்தையும் இயற்கையும் ஒன்னா இணைச்சு ஒரு எபிக் அப்படின்னே சொல்லலாம். அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த தெய்வீக ஆக்ரோஷம் கடவுள் நம்மளை காப்பாற்ற எந்த உருவத்திலும் வருவாருங்கிறதுக்கு ஒரு மிரட்டலான ஒரு சாட்சி தான் இந்த படம். இந்த இடத்துல 1வது இடத்துல இருக்க படம் பேர் மாளிகாப்புரம் 2023 வந்த படம். சபரிமலைக்கு போகணும்னு துடிக்கிற ஒரு சின்ன பொண்ணோட ஏக்கம், அவளுக்கு துணையா வர்ற அந்த ஐயப்பன். பக்திங்கிறது வெறும் சடங்கு இல்லை, அது ஒரு ஆழமான அன்புன்னு நம்மளை உருக்க வச்ச ஒரு தெய்வீக காவியம்னு இந்த படத்தை சொல்லலாம். கடைசியாக என்ன சொல்றோம்னா, நம்பிக்கை இருந்தால் கல்லும் தெய்வமாகும். இந்த 5 படங்கள் உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம் இது. கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற நல்ல தகவல்களுக்கு மாணிக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கடவுள் உங்களோடு இருப்பாரு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.